ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டிலிருந்து உங்கள் உமர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சார்கோல் அயன் பாக்ஸை வச்சு எப்படி ஸ்கூல் யூனிஃபார்ம் செட்டை அயன் பண்றாங்க அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதே போல நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் மூலியமா புதுசா லாண்ட்ரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு, அதுவுமே எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்ல, எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிறதுக்காக நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் மூலியமா லாண்ட்ரி பிசினஸுக்கான கன்சல்டிங் சர்வீஸ் கொடுக்குறோம். இந்த கன்சல்டிங் சர்வீஸ்ல என்னென்ன விஷயம்லாம் கவர் பண்ணுவேன் அப்படின்னா, உங்களோட லாண்ட்ரிக்கு என்னென்ன மிஷினரிஸ் எல்லாம் தேவை, மேன் பவருக்கு என்னென்ன ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கணும், ஒரு லாண்ட்ரி எப்படி ப்ராப்பரா செட் பண்ணணும், என்னென்ன கெமிக்கல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், ஒரு பில்லிங் செக்ஷனை எப்படி ப்ராப்பரா செட் பண்றது, அதே போல ஒரு லாண்ட்ரி ப்ராசஸை எப்படி சிஸ்டமேட்டிக்கலா கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான லாண்ட்ரி பிசினஸ்க்கான கன்சல்டிங் சர்வீஸ் கொடுக்குறேன். இந்த கன்சல்டிங் சர்வீஸ் உங்களுக்கு நீட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோவில் என்ன கான்டாக்ட் நம்பர் தரேன். கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லாண்ட்ரி பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ எப்படி அயன் பண்றாங்க அப்படிங்கறத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டோட ஷாப்ல ஒரு சார்கோல் அயன் பாக்ஸை வச்சு எப்படி ஸ்கூல் யூனிஃபார்ம் செட்டை அயன் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. ஏன் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் சார்கோல் அயன் பாக்ஸை வச்சு அயன் பண்ணி கொடுக்குறாங்க. பட் ஆனா அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனல், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளா இருப்பாங்க. அது எப்படி அயன் பண்றாங்க, ஏன் அப்படின்னா சார்கோல் அயன் பாக்ஸ்ல பூரா மேனுவல் தான், எதுவுமே எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் எதுவுமே கிடையாது. ஹீட்டை கண்ட்ரோல் பண்றது எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பாருங்க எப்படி அழகா அவங்க அயன் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சார்கோல் அயன் பாக்ஸில் வச்சு தான் நம்ம அயன் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூடாக இருக்குன்னு. ஃபஸ்ட்டு அயனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி டேபிளில் நல்லா அயன் பண்ணி ஹீட் எவ்வளோ இருக்குன்னு மேனுவலாக பார்த்துக்குவாங்க. ஹீட்டை செக் பண்ணிட்டாங்க. இப்போ தான் இந்த சட்டையை அயன் பண்ண போகிறாங்க. சட்டையை அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் எந்த அயன் பாக்ஸில் அயன் பண்ணாலும் சரி. இப்போது சட்டைக்கு கீழே அயன் பண்ணிட்டாங்க. இப்போ காலரை அயன் பண்ணுறாங்க. இப்போ காலர் அயன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எப்படி பண்ணுவாங்கன்னா கையை தான் அயன் பண்ணுவாங்க. ஆக்சுவலாகவே இந்த அயன் பாக்ஸ் நல்ல ஹீட்டாக இருக்கும். துணிக்கு தகுந்தாப்பில் ஹீட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்கள் அதிகப்படியான ஹீட்டை வச்சு நீங்கள் அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சட்டை டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே இந்த மாதிரி கரி அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணுறவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக தான் இருப்பாங்க. புதுசாக வாங்கி யாருமே அயன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக போயிடும். ஏன்னா ஹீட்டை கண்ட்ரோல் பண்ண தெரியாது. உங்களுக்கு ஒரு 20 வருஷம் இதே ஃபீல்டே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால தான் அவங்க ப்ராப்பராக பண்ணுறாங்க. பாருங்கள் சட்டை எந்த அளவுக்கு சுருக்கம் போகுதுன்னு நல்லா தெரியும். இந்த ஆக்சுவலாக இந்த அயன் பாக்ஸில் ஒரு 7 கிலோ வெயிட் இருக்கும். ஹீட்டுமே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். பழக்கத்தில் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணவே முடியும். அதை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அயன் பண்ணுறாங்கன்னு. சுருக்கமாக அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் அயன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த அயன் பாக்ஸில் அயன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போது சட்டையை ஃபுல்லாக ஃப்ரண்ட் சைடு அயன் பண்ணியாச்சு. இப்போ பட்டன் போட்டுட்ருக்குறாங்க. இப்போது சட்டையை திருப்பிட்டு பேக் சைடு அயன் பண்ணுவாங்க. பாருங்கள் சட்டை அழகாக திருப்பிட்டாங்க, சுருக்கமே இல்லாமல். இப்போது சட்டைக்கு பேக் சைடு அயன் பண்ண போகிறாங்க. அயன் பண்ணி முடிச்சுட்டாங்க. இது ஸ்கூல் யூனிஃபார்ம் தான், சின்ன சட்டை தான், சின்ன பசங்களோட யூனிஃபார்ம் தான். அதனால தான் உங்களுக்கு ஈஸியாக பண்ணுற மாதிரி தெரியுது. யாருக்கும் பெரியவங்க ட்ரெஸ் அயன் பண்ணுறத மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா என்ன ட்ரெஸ் அயன் பண்ணணுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அதையும் ரெடி பண்ணி போடலாம். அயன் பண்ணியாச்சு. பார்த்துக்கோங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக அயன் பண்ணியிருக்கிறாருன்னு. இந்த அயன் பண்ணிட்டாங்க. பாருங்கள் அந்த யூனிஃபார்ம் ஷர்ட் எவ்வளோ அழகாக அயன் ஆகிருக்குன்னு. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த யூனிஃபார்மோட ட்ராயர் தான் அயன் பண்ண போகிறாங்க. சேம் ப்ரொசீஜர் தான், ரொம்ப ஈஸி தான். எப்போயுமே அயன் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்குவாங்க. அப்போ தான் அந்த சுருக்கம் பேண்ட்டில் கொஞ்சம் ஹார்டான மெட்டீரியலாக இருக்கிறனால ட்ராயர் சுருக்கம் போகாது. அதனால் தண்ணி தெளித்து தான் அயன் பண்ணுவாங்க. தண்ணி தெளிச்சுட்டாங்க.
இப்போ அதே சேம் ப்ரொசீஜர் தான், ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ஹீட்டையும் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களுமே அயன் பண்ணலாம். பட் இதை வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும் தான் அயன் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சுருக்கம் போகுதுன்னு. ஈஸி தான் ட்ரௌசர்லாம் அயன் பண்ணுறது. இந்த அயன் பண்ணிட்டாங்க, ஈஸியாக அயன் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். மினிமம் ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும், இந்த ஷர்ட்டையும் ட்ரௌசரையும் ஈஸியாக நம்ம அயன் பண்ணிடலாம். அயன் பண்ணி முடிச்சுட்டாங்க, அவ்வளோதான். ஈஸியாக அயன் பண்ணியாச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். கடைசியாக ஒரு ஃபைனலாக ஒரு அயன் பண்ணிட்டாங்கன்னா அயனிங் கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிருச்சு. பார்த்துக்கோங்க எந்த அளவு சுருக்கமே இல்லாமல் நீட்டாக அயன் பண்ணியிருக்கிறாங்கன்னு. இந்த மாதிரி தான் அயன் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. அதே போல நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லாண்ட்ரி ரிலேட்டட் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதனால நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.